பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா ஆகியோரிடம் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார் வணக்கம். இப்போ நீங்கள் புயலா சுற்றி ஒவ்வொரு பகுதியும் மேற்கொள்றீங்க, என்ன மாதிரி பணிலாம் மேற்கொள்ளப்படுகிறது, பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அதாவது புயலால் கடலூருடைய நிறைய வில்லேஜஸ்க்கு குறிப்பாக பெண்ணையார் கரையில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ்க்கு பெரிய டேமேஜ் இருந்தது. ஹெவி ரெயினால் கூட நிறைய டேமேஜஸ் இருந்தது. ஸோ இதில் இனிஷியலி ஃபர்ஸ்ட் 2 days மக்களை காப்பாற்றணும், உயிர் சேதங்கள் இருக்கக்கூடாது. அதற்காக ரைட் ஃப்ரம் மண்டே மார்னிங் 4 o'clock எல்லா ஆஃபீஸர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக அனுப்பக்கூடிய மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸும் மாவட்ட ஆட்சியர், இன்ஃபேக்ட் மாவட்ட ஆட்சியர் காலையிலே 4 மணி இங்கே தென்பெண்ணையார் அங்கே இருந்தார். டெம்பரரி ரெஸ்டரேஷன் என்ன பண்ணணும் உடனடியாக பண்ணி சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் அதுக்கு எவ்வளோ வேகத்தில் வேலை நடக்குதோ அது பார்த்துட்டு இருக்கோம். பிளஸ் பர்மனன்ட் என்ன பண்ணணும் அதற்காக ஒரு வேலை வி ஆர் சீயிங். அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஷியல் ஃபீல்டில் டேமேஜஸ் கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் த டாட்டா இஸ் கரெக்ட். இந்த மாதிரி முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். பணிகளுக்கு வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் இந்த சம்பந்தப்பட்ட பகுதியில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார், பொதுமக்களிடம் ஒரு அச்சம் ஏற்படுகிறது, எங்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் விட்டு விடுமோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன மாதிரி நம்பிக்கை தர திட்டமிடுறீங்க? விவசாயிகளுக்கு என்ன மாதிரி நம்பிக்கை தர திட்டமிடுறீங்க? மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுக்கும் பணி முடித்து விட்டதா? எவ்வளவு பாதிப்பு இருக்கு சார்? இது பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த புயலாலையும் அப்புறம் நமக்கு இந்த வெள்ளப்பெருக்காலையும் நமக்கு 2 தாலுக்காக்கள் பெருமளவில் பாதிப்படைந்தன. கடலூர் தாலுக்காவும் பண்ருட்டி தாலுக்காவும். இதுல தான் பெரும்பாலான மக்கள் பாதிப்படைந்தனர். இதுக்கான கணக்கெடுப்பு பணி இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் நமக்கு இந்த கணக்கெடுப்பு பணி நம்ம நடந்துட்டு இருக்கு. இது இப்ப நம்ம இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்குள் இந்த பணி குடிசை டேமேஜ் அந்த பணி முடிக்கப்படும் எதிர்பார்க்கிறோம். இந்த கிராப் டேமேஜ், அதாவது பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதம் இன்னும் ஒரு வாரம் எடுக்கும்னு எதிர்பார்க்கிறோம். குறிப்பா உயிரிழப்பு தடுக்கப்பட்டிருக்கதா? ஏதேனும் உயிரிழப்பு இருக்குதா? இந்த பீரியட்ல நமக்கு உயிரிழப்புகள் ஒரு 4 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆனா அது இதற்கு தட் இஸ் இந்த டிசாஸ்டருக்கு ரிலேட்டடான உயிரிழப்புகள் இல்லாம வெவ்வேறு காரணங்களுக்காக ரிப்போர்ட் ஆயிருக்கிற டிசாஸ்டர்ஸா தான் நமக்கு முதலில் களத்திலிருந்து பெறப்பட்ட அறிக்கையின் மூலம் தெரியப்படுகிறது.